சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனமை தருள்வாய். சச்சரவென்று சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. தமிழ் வருடம் குரோதி ஆண்டு 2025 திருக்கணிதப்படி 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:45 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சியாக போறாரு. 29/3/2025 3/6/2027 வரைக்கும் 2.5 ஆண்டு காலத்துக்கு மீன ராசியில சனி பகவான் சஞ்சரிக்க போறாரு. சனி பகவானுக்கு குரு பகவான் சமகிரகம் அப்படின்னு சொல்லலாம். புதன் நட்பு கிரகம். சனி பகவான் இருக்கும் இடத்தை விடவும் அவருடைய பார்வைக்கு பலன் அப்படிங்கிறது அதிகம் உண்டு. அவருடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், 3ஆம் இடமான ரிஷப ராசியையும் 7ஆம் இடமான கன்னி ராசியையும் 10ஆம் இடமான தனுசு ராசியையும் பார்க்கறாரு சனி பகவான். கிரக பெயர்ச்சியிலேயே முக்கியமா நம்ம பார்க்கப்படுவது சனி பெயர்ச்சி தான். சனி பகவான் நீதிகாரகன். நாம் செய்யக்கூடிய கர்மங்களுக்கு ஏற்ப நல்ல பலன்களையும் கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். அதே மாதிரி 12 ராசிகளிலேயும் இந்த சனி பகவான் மாற்றத்தையும் கொடுப்பாரு. 7.5 சனி அப்படிங்கிறது 7.5 ஆண்டுகள் நடக்கும். முதல்ல 2.5 வருடம் விரய சனியாவும், அடுத்து வரக்கூடிய 2.5 வருடம் ஜென்ம சனியாவும், அடுத்து வரக்கூடிய 2.5 வருடம் பாத சனி அப்படின்னு இந்த 7.5 வருடத்தையும் பிரிச்சு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சியாகிறாரு. சனி பகவான் தர்ம காரகன்னு சொல்லலாம், தொழில் காரகன், ஆயுள் காரகன், ஒட்டுமொத்த உடலின் இயக்கத்துக்கு காரகத்துவம் கொண்டவர்னா சனி பகவான் தான். 7.5 சனி எந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கும்பம், மீனம், மேஷம். மேஷ ராசிக்கு 7.5 சனி ஆரம்பம், கும்பராசிக்கு பாதசனி, மீனத்துக்கு ஜென்ம சனி. இந்த 3 ராசிகளுக்குமே 7.5 சனி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது. சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம், கன்னி, தனுசு. கண்டக சனி அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு நடக்குது. அஷ்டம சனி சிம்மத்துக்கு நடக்குது. ஒருவருடைய ஜென்ம ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் அஷ்டம சனி. இந்த காலகட்டத்துல சுப பலன் அப்படிங்கிறது குறைவா கிடைக்கும். சிம்ம ராசிக்கு வீண் செலவுகள், தேவையற்ற இடமாற்றம், வருமான குறைவு, பணத்தேவை அதிகரிப்பு, ஆரோக்கிய குறைபாடு இதெல்லாமே வரலாம் சிம்ம ராசிக்கு. ஒருவருடைய ஜென்ம ராசியில இருந்து 7ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கக்கூடிய காலம் கண்டக சனி கன்னி ராசிக்கு நடக்குது. அப்ப தேவையற்ற செலவுகள், விருப்பமில்லாத இடமாற்றம், பொருளாதார நெருக்கடி, வாழ்க்கை துணை, தொழில் பார்ட்னர்களோட கருத்து வேற்றுமை, வாழ்க்கை துணைக்கு உடல்நல பாதிப்பு, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த 7.5 சனி காலகட்டத்தில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய கோபம் அப்படிங்கிறது தனியும். மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட மாற்றங்களையும் எப்படிப்பட்ட பலன்களையும் கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாவே தெரிஞ்சுக்க போறோம். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது அப்படிங்கிற சனி பகவானுடைய ஸ்லோகத்தை சொல்லிட்டு 2025 மார்ச் மாதம் வரக்கூடிய சனி பெயர்ச்சி கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி அப்படிங்கிறதுக்கு ஏற்ப கடந்த 2.5 வருடங்களா நாட்களை மட்டுமே எண்ணிக்கொண்டு படாத பாடுபட்டு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாதம் 2029 சனி பெயர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்க போகுது. அஷ்டமத்து சனியால் பட்ட அவமானங்களையும் பட்ட கஷ்டத்தையும் சொல்லி மாளாது. உங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய நம்பிக்கை துரோகம் அதிகம் இருக்கும். நம்ம வார்த்தையால் சொல்லிட முடியாது, அது ஈஸியாக இருக்கும். ஆனால் பட்டவங்களுக்குத்தான் தெரியும் வலியும் வேதனையும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப எவ்வளவு ரணம், எவ்வளவு துரோகம், எவ்வளவு விரோதம் அப்படின்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாம் நல்லது செய்யணும்னு நினைச்சவங்களே நம்மளை முதுகுல குத்திட்டாங்க அப்படிங்கிற வலியை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. அஷ்டமத்து சனி அப்படின்னாலே மிகப்பெரிய சோதனை காலகட்டம்தான். உயிரை வச்சு மற்ற எல்லாத்தையுமே எடுத்திருப்பாரு. உயிர் மட்டும்தான் இருக்கு, அது கூட சில காலகட்டத்திலலாம் போயிட்டா தேவலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அஷ்டமத்து சனி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இருந்திருக்கும். அபாண்டமான குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஆளாகியிருப்பீங்க. தேவையில்லாத பம்புகளுக்கு வந்திருக்கும். நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க, தோல்விகளை சந்திச்சிருப்பாங்க. காசு பணம் இருந்தப்ப நம்ம கிட்ட இருந்தவங்க கூட காசு பணம் இல்லைன்னு தெரிஞ்சதும் நம்மளை விட்டு விலகிடுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கடகராசிக்காரர்கள் கடந்த 2.5 வருடங்களா இருந்திருப்பீங்க.
அதே நேரத்தில் லாப வீட்டில் குரு இருந்ததால் உங்களுக்கு காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. காசு வந்துச்சு அப்படின்னாலும் செலவும் உங்களுக்கு அந்த அளவு இருக்கும். கெட்ட பெயர் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதியோடு இது எல்லாமே முடிய போகுது. கடகராசிக்கு சனி பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்து விலகி பாக்கியஸ்தானத்துக்கு வர போகிறார். 9ஆம் இடத்துக்கு சனி வரப்போகிறதால இது ஒரு அற்புதமான இடம் அப்படின்னு தான் சொல்லணும். வசதி வாய்ப்புகளை தேடி கொடுக்கக்கூடிய இடம். பாக்கிய சனி நீங்கள் எதெல்லாம் செய்யணும்னு நினச்சி காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அதற்கு சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. அஷ்டமஸ்தில் சனி இருந்தபோது கணவன் மனைவி இடையே பிரிவு அப்படிங்கிறது இருந்திருக்கும். சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டில் போய் இருப்பாங்க, இவர் தனியாக குடும்பம் நடத்திட்டு இருப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலை அதிகம் அப்படிங்கிறத சந்திச்சிருப்பாங்க. அதுவும் புதுசாக கல்யாணமானவங்கள்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிகம் பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். கடன்கள் அப்படிங்கிறது அடையும். சனி அஷ்டமத்தில் இருந்தபோது உங்கள் ராசிக்கு 10, 2, 5ஆம் வீட்டை பார்த்துருப்பார். 10ல் சனி பார்வை விழுந்தபோது வந்து தொழிலை காலி பண்ணியிருப்பார். போட்ட முதலீடு கூட கிடைச்சிருக்காது. நஷ்டம் 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 அப்படின்னு வந்திருக்கும். 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானம், குடும்பத்தை பிரிச்சிருப்பார். குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்காது. ஊருக்கு மத்தியில் மட்டும்தான் கணவன் மனைவி சிறப்பாக இருக்கிறது போல தோன்றும். 4 செவத்துக்குள்ளே போயிட்டா நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருப்பாங்க. 2ஆம் இடம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம். நம்மளும் சும்மா இல்லாமல் ஏதாவது விளையாட்டுக்கு பேச போய் அது வினையில் போய் முடியும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம். பிள்ளைகள் வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. பிள்ளைகள் மூலமாக பிரச்சனைகள் வந்திருக்கும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வீக சொத்து அப்படிங்கிறது பிரச்சனை அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கோ. பூர்வீக சொத்தை விற்க முடியாமல் போகலாம். பாகப்பிரிவினை செய்ய முடியாமல் இருந்திருக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது வரும். இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு பாக்கியஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு சனி பகவான் வந்து 11, 3, 6ஆம் இடத்தை பார்க்க போறாரு. 11ஆம் வீடு அப்படிங்கிறது லாபம். லாபஸ்தானத்தில் சனி பகவான் பார்க்கறதால லாபம் அப்படிங்கிறது குறையுமோ ஒழிஞ்சு நஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது. இனிமேல் 3ஆம் வீட்டை சனி பார்க்கறதால அண்ணன் தம்பிகளுக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனைகள் வரும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் வேண்டாம், கொடுத்திருந்தா வாங்கிருங்க. 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம். நோய் கடன் பகையை குறிக்கக்கூடிய இடம். அப்போ 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதால நோய் அப்படிங்கிறது நீங்கும். இதுவரைக்கும் மருத்துவ செலவு அப்படின்னு தனி தொகையை எடுத்து வச்சுக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரர்கள். கடனாலையும் படாத பாடுபட்டிருப்பீங்க. எதற்கெடுத்தாலும் பகை, எதற்கெடுத்தாலும் எதிர்ப்பு, எதற்கெடுத்தாலும் விரோதம் அப்படிங்கிறது அதிகமாக சந்திச்சுட்டு வந்த உங்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை இது எல்லாமே நீக்க போகுது. உங்களுடைய திறமைக்கு உரிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு கடந்த காலத்தில் இழந்த பொருள், உறவு, வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலுமே மீண்டும் உங்களை நோக்கி வரும். வாழ்க்கையில் புதிய துவக்கத்திற்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலம் அப்படின்னு தான் சொல்லணும். புதிய தொழில், புதிய தொடர்பு அப்படின்னு எதை தொடங்கினாலும் இனிமேல் வெற்றி தான் உங்களுக்கு. பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரும். கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்திலையும் அமைதி அப்படிங்கிறது ஏற்படும். உடல் நலத்திலையும் முன்னேற்றம் ஏற்படும். மன அழுத்தம் அப்படிங்கிறது குறையும். சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரப்போகுது. கடந்த 2.5 வருடங்களாக வேலை இழந்து மிகவும் கஷ்டப்பட்டு வந்தவங்க இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறதே கிடைக்கும். இந்த சனி பேச்சியால் கடகராசிக்கு சின்ன சின்ன சவால்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். சனி பகவானுடைய பார்வை மாறப்போவதால் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். தந்தை மகன் உறவில் ஒரு சில கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரும். இது குடும்பத்தில் சிறிய அளவில் மனக்கசப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தலாம். எதிர்பாராத விதமாக வேலை மாற்றம், இடமாற்றம்லாம் வரும். இது வந்து தொடக்கத்தில் சிரமமாக இருந்தாலும் நீண்ட காலத்தில் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். குழந்தைகளோட உடல் நலத்திலெல்லாம் கவனமாக இருக்கணும். கல்வியில் சிறு சிறு தடைகள் வரலாம் அப்படிங்கிறதால அவங்கள ரொம்ப கண்காணிப்போடு இருக்கிறது நல்லது. குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்களா, இல்லை நண்பர்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கணும். வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு அப்படிங்கிறது தாமதமாகலாம். பொறுமையாக இருந்து உழைப்ப தொடர்ந்தீங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து மந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நேர்மையாகவும் உழைப்பு
தொடர்ந்து செய்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது உண்டு. சனி பகவானுடைய இடமாற்றத்தால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் களையிறதுக்கு காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்ப்பரணேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. நல தீர்த்தத்தில் குளிச்சுட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. சனிக்கிழமை தோறும் சனி காயத்ரி மந்திரத்தை தினமும் சொல்லிவாங்க. சிவ ஆலயத்துக்கு சென்று எழில் தானம் செய்யுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கக்கூடிய பெயர்ச்சியாக இருக்கும். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு.